viewers. குமார், மணி, அஹ்மத் எனும் மூவரிடம் உள்ள பணத்தின் மொத்த தொகை ரூபாய் 365 ஆகும். குமாரை விட மணியிடம் ரூபாய் 15 அதிகமாக உள்ளது. மணியை விட அஹ்மத்திடம் ரூபாய் 35 அதிகமாக உள்ளது. குமார், மணி, அஹ்மத் மூவரிடம் உள்ள பணத்தொகையை முறையே தருக. இப்போ நாங்க குமாருக்கு x என எடுத்தோம்னா மணிக்கு x ஆக 15, அஹ்மத்துக்கு x ஆக 15 சக 35 மற்றும் கூட்டும்போது சமன் 365. இப்போ இங்க இருக்கிற x எண்ணும்போது அதாவது இங்க இருக்கிற x எண்ணும்போது ஒரு x 2x 3x அப்ப 3x சக இங்க இருக்கிற இலக்கங்கள்ல அதாவது இங்க இருக்கிற தரப்பட்ட எண்கள கூட்டுத்தொகை கூட்டும்போது 15 15 30 35 65 சமன் 365. இப்போ இங்க இருக்கிற சக 65 சமனுக்கு மறுபக்கம் செல்லும்போது சய 65 ஆக மாறும். அப்ப 3x சமன் 365 சய 65. 365ல இருந்து 65 கழிக்கக்குள்ள 300 ரூபாய். அப்ப 3xக்கு 300 ரூபாய். இப்ப 3xக்கு 300 ரூபாய்னா இங்க இருக்கிற ஒரு x 3x 3ஆல பிரிக்கும் போது ஒரு xக்கு 100 ரூபாய். இப்ப ஒரு x யாரு கொடுத்தோம்னா குமாருக்கு தான் ஒரு x கொடுத்தோம். அப்ப குமாருக்கு 100 ரூபாய். இங்க தரப்பட்டிக்கு குமாரை விட மணியிடம் ரூபாய் 15 அதிகமாக இருக்கு. அப்ப 100 ரூபாய் 15 கூட்டக்குள்ள 115 ரூபாய் மணியிடம் இருக்கு. அடுத்ததாக மணியை விட அஹ்மத்திடம் ரூபாய் 35 அதிகமாக உள்ளது. இப்ப மணிட்ட ரூபாய் 115 ரூபாய் இருக்குது. அப்ப ரூபாய் 115 35 ரூபாய் கூட்டும்போது ரூபாய் 150. இப்ப இங்க மூவரிடம் உள்ள பணத்தொகையை முறையே இருக்கு. அப்ப குமாருக்கு 100 ரூபாய், மணிக்கு 115 ரூபாய், அஹ்மத்துக்கு 150 ரூபாய்.